உங்களுடைய ஆவிக்குரிய அனலை நீங்க காத்துக்கணும்னா you should have three groups of people. VRP, very resourceful person. உங்களை யார் தூக்க முடியுமோ, ஒருவன் ஒண்டியா இருக்கதை பார்க்கிலும் இருவர் சேர்ந்திருப்பது நலம், ஒருவன் விழுந்தால் மற்றொருவன் அவனை தூக்கி விடுவானே. அப்ப தூக்கி விடுறவன் உங்களை விட வெயிட் ஜாஸ்தியா இருக்கணும். உங்களுக்கு 80 கிலோ, அவனுக்கு 60 கிலோனா அவனையும் சேர்த்து நீங்க கீழே எடுத்துருவீங்க. அதனால கண்டிப்பாக உங்களுக்கு மேலாக இருக்கக்கூடிய ஆட்களை பார்க்கணும். அது நிறைய நேரம் உங்களுக்கு கிடைக்காததா இருக்கும். ஸோ அவங்க ரிசோர்ஸ்ஃபுல் பர்சனா நான் சொல்றேன், உங்களுக்கு கண்டிப்பாக நீங்க செலவு பண்ண வேண்டியது இருக்கும். அவங்களோட உட்கார்றதுக்கு, அவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கறதுக்கு, அவங்க டைம் எடுக்கிறதுக்கு. யாருன்னெல்லாம் பார்க்காதீங்க. யாருமே நீங்க அவங்கள ஹானர் பண்ணீங்க, அவங்களுக்கு பைசா கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நேரம் ஒதுக்குவாங்க. பில்கேட்ஸை கூட நீங்க சாப்பிட கூட முடியும். ஹோட்டல் லட்சுமி விலாசா இருக்கக்கூடாது, அது வேறையா இருக்கணும். ஒரு நேரம் அவர் வந்துட்டு போறதுக்கு ஒரு 25 லட்சம் செலவாகும். ஆமா, நீங்க ஒண்ணு இல்லை, யாரெல்லாம் சந்திக்கணும்னு ஒரு பேப்பர்ல எழுதி வைங்க. நான் சொல்றேன், ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார் அவங்களெல்லாம் சந்திக்கிறதுக்கு. யார் வேணா எழுதுங்க, ஆனா எழுதி வைங்க. எதுக்கு எழுதி வைக்க போறீங்க? இப்ப நீங்க சந்திக்கணும்னு விரும்பிட்டீங்க, நீங்க ஏர்போர்ட்ல வர்றதுக்காக நிக்கிறீங்க, அவரும் அந்த நேரத்தில் வந்துட்டாரு, என்ன பண்ணுவீங்க நீங்க? மீட் பண்ணி என்ன பேசுவீங்கன்னு கேட்கிறேன். ஒரு ஆட்டோகிராஃப் எடுங்க. இது எதுக்கு? எல்லாத்தையும் போய் காமிக்கிறதுக்கு. எதுக்கு இது? சோ ஒரு ஆளை நீங்க சந்திக்கணும்னு விரும்பிட்டீங்கன்னா அப்பவே உட்காந்து இந்த ஆளை சந்தித்தா அவர் எனக்கு 5 நிமிஷம் தான் கொடுக்க முடியும். அவரோட டைம் வந்து ரொம்ப வேல்யூ. அப்ப நான் அவரிடத்தில் கேட்கக்கூடிய 3 கேள்விகள் என்னவாக இருக்க முடியும்? எழுதுங்க அதை உடனே. இந்த மனிதனை நான் சந்திச்சா அவர் இடத்துல கேட்கக்கூடிய 3, நல்லா சாப்பிட்டீங்களாங்க, நல்லா இருக்கீங்களா, ஊர்ல மழை பெய்யுதா, கடலை நல்லா போகுதா, என்ன மாதிரியான கேள்வி கேட்பீங்க அவங்க கிட்ட? என்ன உங்களுக்கு துருன்னு வந்துட்டு இருக்குது? எதை நீங்க அடைய பாக்குறீங்க? நம்ம கிறிஸ்தவத்துல இல்லாத ஒண்ணு மென்டார்ஷிப். ஒருவரை ஒருவர் கவனித்து, இன்வெஸ்டிங் இன் சம்படிஸ் லைஃப். உள்ள ஊத்தி விட்டுட்டு போறதுக்கு நபர்களை வச்சுக்கோங்க பக்கத்துல. So first VRP, very resourceful person. அப்படி உங்களுக்கு நபர்கள் கிடைக்கலனா, புக் வாசித்தீங்களா? வாசிக்கல. அவரை பத்தி வெப்சைட்ல போய் பார்த்தீங்களா? அவரை பத்தி டீடைல் தெரியுமா? அவரை பார்த்தோன்னே அவரை பத்தி 3 விஷயம், நல்ல விஷயம் அவர்கிட்ட சொல்ல முடியுமா? சின்ன வயசுல நீங்க இப்படி இருந்து முன்னேறி இருக்கீங்கல்ல, அப்படி சொல்லுங்க. ஹூக் பண்ணிட்டீங்க. 5 நிமிஷம் கொடுத்த ஆளு அப்பாயின்மெண்ட் 5 நிமிஷம் கொடுத்திருந்தா 15 நிமிஷம் கொடுப்பாரு. அவரை பத்தி ஒண்ணுமே தெரியாம, கேள்விப்பட்டிருக்கேன்னு உங்களை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன், அது அவருக்கே தெரியும் நிறைய பேர் அவரை பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்கன்னு. அதெல்லாம் அவருக்கு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஸோ மென்டார்ஸ் எப்படி எடுத்துக்கலாம்? புக்ஸ், சிடிஸ், அவங்க பேசின காரியங்கள். நீங்க யாரை முன்மாதிரியா வைக்க விரும்புறீங்களோ, யார்கிட்ட வந்து, அது ஒரு ஆளா இருக்க வேண்டியதில்லை, 4 பேரா இருக்கலாம் மென்டார்ஸ். 10 பேர் வச்சுக்காதீங்க மென்டார்ஸ். அதே மாதிரி ஒரு ஆள் வச்சுக்காதீங்க. ஃபீல்டுக்கு ஒருத்தர் வச்சுக்கிட்டு தான் நல்லது. ஃபினான்ஷியலா ஒரு மென்டார், ஸ்பிரிச்சுவலா ஒரு மென்டார், ஃபேமிலி லைஃபுக்கு ஒரு மென்டார். நான் சந்தேகம் கேட்டால் அவர் எனக்கு சொல்லணும். அந்த மாதிரி நீங்க எனக்கு மென்டாரா இருக்க முடியுமா? என்னை நீங்க கோச் பண்ண முடியுமா? நான் மாதம் உங்களுக்கு இவ்வளவு தர்றேன், நான் ஒரு ஃபீஸ் மாதிரி உங்களுக்கு தர விரும்புறேன், அல்லது உங்களை ஹானர் பண்ண விரும்புறேன், நான் மாதத்துக்கு நான் இவ்வளவு பணம் தர்றேன். அது வந்து நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா பேசுங்க. முதல்ல எடுத்தோடனே சில பேருக்கு பணம் சொன்னா, பணத்துக்கு அலையறன்னு பாக்குறியோ அப்படி சொல்லிடுவாங்க. நான் ஆசீர்வதிக்கப்படுறதுக்கு உங்களுக்கு என்ன பண்ண போறேன், நான் விதைக்க போறேன், அந்த மாதிரி ஏதாவது ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணுங்க, ஹர்ட் பண்ணாம. அது மாதிரி ஏதோ ஒண்ணு பண்ணி, ஆனா நீங்க ஏதாவது அவங்களுக்கு கொடுக்காம ரொம்ப நாள் அவங்க உங்ககிட்ட பேச மாட்டாங்க. முதல் 2 முறை உங்களுக்கு டைம் கொடுக்குற மாதிரி இருக்கும், அதுக்கப்புறமா அப்படியே பின் வாங்குவாங்க, டைம் இல்லைம்பாங்க. ஏன்னா உங்களால எந்த லாபமும் அவங்களுக்கு இல்லை. ஸோ நீங்க என்ன பண்ணணும்? உங்களுக்கு மென்டாரா யார் வரணும்னு விரும்புறீங்களோ அவங்களுக்கும் 24 மணி நேரம் தான் இருக்குது. ஸோ தே ஷுட் லிவ் ஆன் தட். ஸோ நான் உங்களுக்கு எந்த டைம்ல நீங்க கேள்வி கேட்டாலும், என் குடும்பத்தில் இப்படி ஒரு பிரச்சனை, என் ஃபைனான்ஸில் இப்படி பிரச்சனை, அடுத்து நான் என்ன பண்ணணும், எங்க போகணும், அந்த மாதிரி கேட்டா பதில் சொல்லக்கூடிய மென்டார்ஸ், அல்லது டக்குன்னு ஒரு புக் எடுத்து அதை பத்தி வாசிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு சில குறிப்பிட்ட நபர்களை உங்கள் வாழ்க்கையில வைத்துக் கொள்ளுங்க. VRP, very resourceful person.